Hello students, welcome to our C programming series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து கேலண்டர் மந்த். என்ன சொல்றாங்கன்னா ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஒரு டேட் இன்புட்டா கொடுத்துருவாங்க. என்ன ஃபார்மேட்னா DD-MM-YYYY. எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி பாஸ் பண்ணுவோம்னா DD அதாவது 2 டிஜிட் டேட்ல கொடுப்பாங்க, ஐஃபன் மந்த்தி 2 டிஜிட் தான் கொடுப்பாங்க 06ன்னு. அதுக்கப்புறம் இயரை வந்து 4 டிஜிட்ல கொடுப்பாங்க 2024. நீங்க என்ன பண்ணனா இந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்ல 06 இருக்குல்ல, அப்போ வந்து நீங்க அவுட்புட் வந்து ஜூன்னு அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணணும். இதே வந்து 01 இருந்துச்சுன்னா ஜனவரி, 12 இருந்தா டிசம்பர்னு பிரிண்ட் பண்ணணும். இதுதான் அவங்க கேட்டிருக்க ப்ரோக்ராம். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் சின்ன ட்ரிக்கி பார்ட் ஸ்கேனப்பில் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ உங்களை இன்புட்டை பொறுத்த வரைக்கும் தெரியுது, டேட்டை கொடுப்பாங்க, மந்த்தை கொடுப்பாங்க, இயரை கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை வந்து டின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம், இதை வந்து மந்த்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம், இதை வந்து இயர்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த வேரியபிளை மட்டும் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு அரேல 2D அரேல வந்து எல்லா மந்த்தையும் ஸ்டோர் பண்ணிப்போம். ஜனவரி, பிப்ரவரி போட்டு டிசம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இன்புட் படி 23/12/2026 கொடுத்தாங்க வச்சுங்களேன், 2016 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த எம் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த எம்மை மட்டும் எடுத்துட்டு இந்த அரேவை நான் ரெஃபர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த் எனக்கு கிடச்சிடும். ஸோ அரேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜனவரி 0ல் இருக்கும், டிசம்பர் வந்து 11ல் இருக்கும். ஸோ இப்போ நான் மந்த்து 12, ஆனால் எனக்கு வந்து டிசம்பர்னு வரணும் அப்படின்னா நான் M-1 போட்டு இந்த அரேவை ரெஃபர் பண்ணனா எனக்கு வந்து அவுட்புட் கிடச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நம்ம கோட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த ப்ரோக்ராம். ஸோ ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இருந்தால் மட்டும் போதும். ஆஸ் யூஷுவல் உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப் வந்து இன்டீஜர். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 இன்புட் வாங்கணும். ஒன்று டேட்டு, மந்த்து, இயரு. நம்ம மந்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம், டேட்டு இயரை வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நமக்கு வந்து 2D கேரக்டர் அரே வேணும். 2D அரேல என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ எனக்கு வந்து 12 ரோஸ், ஈச் காலம் வந்து மேக்ஸிமம் 9 கேரக்டர் தான் இருக்கும், 8 or 9 கேரக்டர் தான் இருக்கும் மந்த்துக்கு. ப்ளஸ் நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஸோ அதனால் 10 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு நான் ஒரு மந்த்தையும் இங்கே நான் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி, செகண்ட் பிப்ரவரி, ஸோ அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அரே எப்பவுமே ஸ்டார்டிங் வித் 0 இண்டெக்ஸ் தான். அதனால நீங்கள் அந்த மந்த்தை பிரிண்ட் பண்ணும்போது -1 அப்ளை பண்ணி தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது ப்ராப்பராக அந்த டபுள் கோட்ஸும் கமாலாம் ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களா பார்த்துங்க. இப்போ இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்குது, இது வந்து இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3, இண்டெக்ஸ் 4, இண்டெக்ஸ் 5. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்புட் 06ன்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 21/06/2024 கொடுத்தாங்கன்னா நான் இதை மந்த்தை எடுத்துகிட்டு -1 பண்ணனா 6 - 1 5 வரும். ஸோ அந்த 5 நான் ரெஃபர் பண்ணால் எனக்கு ஜூன் வந்துடும். சிம்பிள் லாஜிக் தான். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக்கியான பார்ட் வந்து ஸ்கேனப்பில் தான். என்ன பண்ணணும், ஸ்கேனப்பில் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணோம். என்ன பேட்டர்னா ஸ்கேனர். இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தராங்க. ஸோ முன்ன ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது %Dக்கும் இன்னொரு %Dக்கும் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நான் வாங்கி இதை டிஸ்கார்ட் பண்ணணும். இந்த ஐஃபனை முன்ன எப்படி ஸ்பேஸை டிஸ்கார்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த ஐஃபனை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு
percentage D hyphen percentage D hyphen percentage D வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்த வேல்யூவை டேட்டுக்கும், செகண்ட் வந்த வேல்யூவை மந்த்துக்கும், தேர்டு வர வேல்யூ இயருக்கு ஸ்டோர் பண்ணிங்க. நம்ம இங்கே மந்த் மட்டும் தான் கேர் பண்ண போகிறோம், ரிமைனிங் எல்லாமே டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். மந்த் வந்து ஸ்ட்ரிங்காக தானே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் எஸ் என்ன பண்ணலான்னா, இந்த கேரக்டருக்கு ஒரு வேரியபிள் தருவோமா, இந்த கேரக்டரோட வேரியபிள் வந்து நான் மந்த்னு வச்சுங்க MONTH மந்த். ஸோ இந்த மந்த்ன்ற 2D அரேல தான் இந்த எல்லா மந்த்தும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் இந்த மந்த்தை எப்படி ரெஃபர் பண்ணலான்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் அரே இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களோட மந்தோட வேல்யூ எடுத்த வேல்யூவில் -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் மந்த்து கிடச்சிடும். சப்போஸ் அது 12 இருந்ததுன்னா 12 - 1 11. ஸோ 11th இண்டெக்ஸ் இந்த 2D அரே மந்த்தை ரெஃபர் பண்ணும்போது டிசம்பர். ஸோ டிசம்பர் வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 போட்டுங்க. ஸோ ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். லாஜிக் கொஷினை பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பரான லாஜிக் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து 10 லைன்ஸ்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ இது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 12க்கு வந்து டிசம்பர் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. இந்த 1க்கு வந்து 1 - 1 0 0 இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணும்போது ஜனவரி வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.